இதை இதுவரையிலும் நடந்த வழக்குகள்ல பொதுவாக தமிழும் இடம்பெறும், சமானவில் இடம்பெறும் அப்படிதான் சொல்லுவாங்க தவிர, இந்த வழக்கில் தான் 3 இடத்தையும் குறிப்பிட்டே இந்து சமய அறநிலையத்துறை தங்களுடைய பதிலுரையில கொடுத்திருந்தாங்க. வேள்விச்சாலை, கருவறை, கோபுர கலசம் 3லுமே தமிழ் ஹைம்ஸ் வில் டேக் பிளேஸ் ஆஸ் வெல் அப்படின்னு கொடுத்திருந்தோம். அப்ப நமக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, சரி இதை ஏதோ செய்வாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த ட்ரோன்ல நேரடியா காட்சி இருக்கு, மைக்கிலே தவிர அந்த ட்ரோன்ல காட்சிகள் தெளிவா காட்டப்பட்டிருக்கு. அதுல இருந்து நீங்க திரும்ப எடுத்து பாருங்க, அங்க மந்திரம் ஓதிக்கொண்டுதான் தண்ணீரை ஊத்துக்கிறார். அது தமிழ் மந்திரமா? அவர் முணுமுணுக்கிறார். அது சமஸ்கிருதமா தமிழா கூட இருந்திருக்கலாம்ல. எப்படி நம்ம சமஸ்கிருதம் தான் நினைச்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறது? அதாவது அது ஒரு சந்தேகத்திற்குரியதுல நான் இப்ப அதுக்கு ஒரே சாட்சி சேகர் பாபு தான். அந்த தமிழுக்கு 50% கொடுங்க அப்படின்னு கேட்கிற நிலை, இந்த அவல நிலை எதனால இப்ப இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இது நம்முடைய தமிழ் தேசிய இயக்கங்களுடைய பலவீனமா அல்லது திராவிட இயக்கங்களுடைய பலவீனம்? திராவிட இயக்கங்கள் தமிழுக்கு அறன்னு நினைக்கிற பலவீனம் முதன்மையான. நடக்கல, இவ்வளவு தூரம் தான் வேலுச்சாலை நடந்துச்சுப்பா, நீங்கதான் முடிஞ்சு, நம்ம அடுத்தடுத்த குடமுழுக்கு இல்ல அடுத்தடுத்த நம்ம தொடர்ந்து செய்வோம், எல்லாரும் சேர்ந்து நிற்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு ஒண்ணும் அதுல பிரச்சனை இல்லை. ஆனா அதற்கு பதிலாக உடனடியா உட்கார்ந்துட்டு என்ன பண்றாரு சேகர் பாபு, சட்டை கூட போடாம அந்த கோயிலுடைய அதே கோலத்தோட செய்தியாளர்களுக்கு இப்ப நேர்காணல் சொல்றாரு. தமிழில் நடந்தது ஸ்டாலின் ஆட்சி சாதனை தான். சிருங்கேரி மடத்துக்கும் இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு என்னங்க சம்பந்தம்? தமிழ்நாட்டு கோயிலுக்கு அந்த ஆளுக்கு என்ன சம்பந்தம்? அவர் மேல ஏறி குடம்பிடிட்டு உட்கார்ந்துருக்கிறார். நம்ம ஆதீன ஓரமா நிக்குது சேகர் பாபுவோட ஒட்டிக்கிட்டு. என்ன வேலை அது? நிரூபிக்கிறதுனா இப்ப நாம வீடியோ எடுத்து காட்டலாம். இப்ப எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. பழனி கோயில் நடந்துச்சு, திருச்செந்தூர் கோயில் என்ன நடந்துச்சு, எல்லாத்துக்கும் வீடியோ ஆதாரம். இந்த வீடியோ ஆதாரத்தை கோர்ட் ஏத்துக்குமாங்கிறது தெரியாது. எனவே நம்ம கோர்ட்டுக்கு போய் அணுகணும், அது ஏத்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த ஏஐ எல்லாம் வந்ததுக்கு பிறகு இயல்பாக சந்தேகிக்கிறதுக்கு, மானிபுலேட் பண்ணலாம் அப்படின்னு கருதத்துக்கு இடம் உண்டு. அவரை இந்து மதம் சொல்லிட்டா எல்லாரும் எல்லாத்தையும் போயிடுவாங்க. அப்படி விடுறாங்களா எல்லா கோயில்லையும்? அப்படி கோயில்ல வழிமுறை உண்டா? இப்ப வைணவ கோயில போயிடுவார, அதே இந்து விட்டுருவார. வைணவ கோயில போய் விட்டுருவார, நீங்க அந்த ஜிஎனுக்கு பதிலாக அவர் போய் வர, அந்த ஜிஎனுக்கு சமமா அவர் உட்கார வச்சுருவாங்க.